அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து வாட்டர் ஆப்பிள். இது வந்து தாய்லாந்து வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் பழம் பெருசாக வரும். நம்ம நர்சரியில் நிறைய கஸ்டமர் இந்த செடியை கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா எல்லாம் எப்பவுமே காய்க்குங்கிறதுனாலையும் மாடியில் வச்சா நல்லா பலன் கொடுக்குங்கிறதுனாலையும் கேட்குறாங்க. எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸ். இதை பறிச்சிடலாம். பெருசாக இருந்தாலும் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது விதைப்பகுதி. நம்ம நாட்டு ரகம், நம்ம அதிகமாக கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. மார்க்கெட்டில் வந்து ஊறுகாய்க்கு இது அதிகமாக வாங்குவாங்க. அதான் பெருசாகலை, மீடி ஒரு ஆஃப் சைஸ் தான் வந்திருக்கு. நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய பூ பிஞ்செல்லாம் இருக்குது. வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கார்டன் டூர் வந்திருக்கோம். இது எங்கே வந்திருக்கோம்னா பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரணி, அதாவது வேலூர் பக்கத்துலேயே ஒரு ஆரணி இருக்குது. அதனால தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த கஸ்டமர் வந்து நமக்கு 3 வருஷம், அதாவது 3 வருஷம் 43 நாள் ஆகுது அவர் இந்த செடிகளை நடவு பண்ணி. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ காய்கள் இருக்குங்கிற பாருங்கள். இந்த ஒரு செடியும் தான் ரொம்ப பெரிய செடியாக நம்ம நர்சரியில் இந்த கஸ்டமர் வாங்கினது. அதாவது ஒரு காயோடு இருந்தது அந்த செடியை. எப்படி நான் வந்தவுடனே முதல்ல இந்த செடியை பார்த்தோன்னா, அதேமாதிரி அவரும் நர்சரிக்கு வந்தவுடனே இந்த செந்தூரா பார்த்தார. ஒரு காய் இருந்தவுடனே செந்தூரா வெரைட்டி இது பார்த்தோடனே, சார் எனக்கு இந்த செடி வேணும் அப்படின்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்த செடி. நானும் நேராக வந்தவுடனே இந்த செடியை தான் பார்க்குறேன். ஏன்னா தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுடைய காய்கள் அதிகமாக இருக்குது. முதல்ல ஒரு நம்ம நாட்டு ரகத்தை ஒன்று சொல்கிறதும் நல்ல விஷயம் தானே. பாருங்கள், செந்தூரா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடணும். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் இதே மார்ச் மாதத்தில் ஒரு வீடியோ போட்டோம். இது இப்போ ஏப்ரல் மே ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் மார்ச்சில் போட்டோம். அந்த வீடியோவில் நிறைய பழங்களை காமிச்சிருந்தோம். இப்போது வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த கஸ்டமர் எனக்கு சில ஃபோட்டோக்களை அனுப்புகிறாங்க. வருஷப்பிறப்பு அன்னைக்கு நான் தூங்கி எழுந்துச்சு உட்காரும்போது முதல்ல என்னோடய செல்லில் பார்த்த ஃபோட்டோ வந்து சார் அனுப்புகிற ஃபோட்டோ தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வருஷப்பிறப்பு அன்னைக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம கொடுத்த செடிகளில் இவ்வளோ காய்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சார் உங்கள் தோட்டத்துக்கு வந்து இந்த வருஷம் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு. அப்போ சார் என்ன சொன்னாங்கன்னா, சார் கண்டிப்பாக வாங்க பாருங்கள், அதே நேரத்தில் இன்னும் என்ன செடிகளை நடலான்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன்னு கேட்டால் சில செடிகள் இறந்து போச்சு, அதாவது நட்டது வந்து இறந்து போச்சு. அதுக்கும் அவங்களே பதில்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம பூமி கொஞ்சம் கலர் பூமி, உங்களுக்கு நீங்களே ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. தண்ணி விட்டால் தண்ணி தேங்கிடுது. அதனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத ரெமெடி பார்த்துக்கிட்டு நீங்கள் அதையும் பார்க்குறது கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். கலர் பூமிங்கிறதுனால ஃபஸ்ட்டு செடி நடும்போதே ஒரு 2க்கு 2 பழம் எடுத்து ஃபுல்லாகவே செம்மண் போட்டு தான் நடவு பண்ணணும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இது சுற்றுப்புறம் பக்கத்துலேயே ஃபுல்லாகவே காமிக்கிறேன். நெல் பயிர் பண்ணுறாங்க, நெல் விவசாயம் பண்ணுறாங்க. பொதுவாக எல்லாமே நான் சொல்லுவேன், எப்போவுமே இது இந்த புஞ்சை நிலத்தில் தான் அந்த பழச்செடிகள்லாம் நல்லா வரும். மேடான இடமா இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இது தண்ணி தேங்கக்கூடிய இடம். அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது, தண்ணி தேங்குற இடம்னால. அதனால் கஸ்டமர் என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அதுக்கப்புறமும் நடவுக்கு அப்புறமும் கொஞ்சம் மண் அணைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த மண்ணை அணைக்கலைன்னா நான் பெரும்பாலும் இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம மண்ணை இப்படி அணைக்கும் போது வேறு அங்கேருந்து வரும், மரம் பலகீனமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அது அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் இனி தண்ணி விடுறதை இன்னும் எட்ட கூட விடலாம். இப்படி எட்ட விடும்போது ஒரு 2 அடி பாத்தி எடுத்து அப்படி ரவுண்டாக பாத்தி எடுத்து அதில் செம்மண்ணோ எரு அந்த மாதிரி போட்டோன்னா தண்ணி விடும்போது இந்த வேர் வளர்ச்சி இங்கே இருக்கும். இந்த களிமண் பூமியில் என்ன பிரச்சனைனா வேர் வளராது. அதுக்கு வேர் வந்து எப்படின்னா நம்மள மாதிரி தான், அதுவும் எது ஈஸியாக இருக்கோ அந்த மண்ணில் தான் நல்லா வளரும். இது மண் வந்து வெயில் அடிக்கும்போது கடினமாகிடும், ஒரு பாறை மாதிரி ஆகிடும் மண். அதனால் வேர் வளராது. நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இதுலேருந்து ஒரு 3 அடி தள்ளி இந்த இதுலேருந்து ஒரு 2 அடி தள்ளி சுற்றி பள்ளம் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி விடணும். இந்த பக்கத்துலேயே தண்ணி விடாமல் இங்கே விட்டோன்னா அந்த வேர் இந்த பக்கம் வளரும். இப்படி வளரும்போது செடிகள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு மெசேஜாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி நிலத்தில் நிறைய கலர் பூமி தான் அதிகம். அதனால தான் நமக்கு விவசாயிகளுக்கு நிறைய நஷ்டங்களும் வருது. அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து வாட்டர் ஆப்பிள். இது வந்து தாய்லாந்து வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் பழம் பெருசாக வரும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள். சுற்றி நிறைய பிஞ்சுகள் இருக்குது. சாப்பிட்ட உள்ளே வர்ற முன்னாடி அவங்க நேரில் வரல, இவங்களுக்கு வேறு வேலை. ஏன்னா 2 பேருக்குமே டைம் ஒரே நேரத்தில் செட் ஆகலை. அதனால் சார் நீங்களே வந்து பாருங்கள், நீங்களே வீடியோ எடுத்துக்கங்க, உங்களுக்கு என்ன பழங்கள் வேணுமோ பறிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம தேவையான பழங்களை இங்கேருந்து பறிச்சிக்கலாம். உங்களுக்கெல்லாம் காமிக்கிறது நர்சரிக்கு வந்துட்டு நல்ல மில்க் ஒயிட்டில் இருக்குது, ஒயிட் கலர். ஆனால் தாய்லாந்து வெரைட்டி. இது தாய்லாந்து வெரைட்டி நீ ஏன் சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா இதில் விதைகள் இருக்கும். வரும் காமிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது பெங்களூரா, நம்ம நாட்டு ரகம். நம்ம அதிகமாக கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. மார்க்கெட்டில் வந்து ஊறுகாய்க்கு இது அதிகமாக வாங்குவாங்க. அதாவது சமையல் பர்பஸுக்கு அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதுவும் 3 வருஷம் 43 நாள் தான்.
இதனுடைய ஏஜும் பார்த்தீங்கன்னா இது சின்ன செடி, ஒரு ரொம்ப மிடிலான செடி தான் நட்டோம். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச செந்தூரா மட்டும் தான் நம்ம காயோட பெரிய செடியாக நட்டது. மீதி எல்லாமே மிடிலாக உள்ள சைஸ் தான், ரொம்ப பெரிய செடிகளாக நடலை. அடுத்து நம்ம பார்க்குற தாய்லாந்து மேங்கோ. இது மாடியில் வளர்க்குற ரொம்ப ஏற்ற ரகம்னு சொல்லுவேன். ரொம்ப குட்டையாக தான் வளரும். இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணாமலே ஒரு கொடை பண்ணுற அமைப்பு வந்துருச்சு. லாஸ்ட் இயர் இவங்க ப்ரூனிங் பண்ணலை. இந்த வருஷம் வர வருஷத்தில் நம்ம ஜூலையில் இதை வந்து சாப்பிட்டு சொல்லி பண்ணணும். ஏன்னா எல்லாமே நிறைய கீழே வரைக்கும் அடம்பாக இருக்குது. பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோன்னா மரம் நல்லா வளரும், நல்லா காய்க்கும். இதெல்லாம் கட் பண்ணி விடணும், இப்போ பண்ணக்கூடாது. ஜூலை மாதத்தில் ஆடி மாதம் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போ நமக்கு இது வந்து ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவோம். அதாவது மற்ற காய்கள்லாம் இப்போ பழமாகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இது பூ வந்து பிஞ்சு பிடிக்குது பாருங்கள். இது வந்து 2 சீசன் காய்க்கும் பொதுவாக, அதனால தான் அந்த ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்கிறது. பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 400-500 கிராம் வெயிட் வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற கிரிக்கெட் பால் சப்போட்டா. ரொம்ப பழம் பெருசாகலை, மீடி ஒரு ஆஃப் சைஸ் தான் வந்திருக்கு. நிறைய காய்ச்சிருக்கு, நிறைய பூ பிஞ்செல்லாம் இருக்குது. என்ன விஷயம்னா இது வந்து கலர் பூமியிலையும் ஓரளவு தாங்கி வளரும். இந்த சப்போட்டா பொறுத்த வரைக்கும் கலர் பூமியிலையும் நல்லா வளரக்கூடிய தன்மையுடையது இந்த சப்போட்டா வெரைட்டி. சப்போட்டா நாவலும் பொதுவாக அந்த கலர் பூமிக்கு நல்லா வளரக்கூடிய இது பாருங்கள். இது கூட நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது, நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது காலப்பாடி ரகம். இந்த காலப்பாடி ரகம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் 3ஆவது வருஷம் காய்ச்சிருக்கு. ஏன்னா சின்ன செடியாக தான் வச்சோம். பாருங்கள், இந்த காலப்பாடியில் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு இதை மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த சாம்பல் ஒரு சில்வர் கோட்டிங் இருக்கும். அதான் அந்த காலப்பாடியோட ஸ்பெஷலு. நிறையவே காய்க்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டோன்னா கூட வாழ்க்கையில் ஃபுல்லாகவே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ருசி இருக்க மாதிரி ஒரு வெரைட்டி. பாருங்கள், நிறைய கொத்து கொத்தாகவே காய்ச்சிருக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இதுவே நல்லா செம்மண் பூமியாக இருந்தால் நிறைய காய்க்கும், இன்னும் நிறைய காய்ச்சிருக்கும். பாருங்கள், அவங்க ட்ரிப்பில் தண்ணி விட்றாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விட்றாங்க. அப்போ கூட அந்த ஈரம் காய மாட்டாங்க பாருங்கள். பொதுவாக ஒரு நல்ல பூமியாக இருந்தால் அந்த ஈரம் வந்து காஞ்சி ட்ரை ஆகணும் பூமி. அப்படியே ட்ரை ஆகாமலே சொதண்ணி இருக்குது. சில இடத்துல பார்க்குறேன் பாசி பிடிச்சிருக்கு. அந்த பாசி ஏன் பிடிக்குதுன்னா அந்த மண் கலர்த்தன்மை இருந்தால் தான் அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மில்க் ஃப்ரூட்டு. இந்த மில்க் ஃப்ரூட் வந்து ஒரு ஃபேன்சி செடின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த இலையை பாருங்கள், மேலே வந்து பச்சையாக இருக்கும், அடிப்பகுதியில் வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு அலங்கார செடியாக வளர்க்கலாம். ஊரில் எங்கள் பிரதர் வீட்டில் அது மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பாருங்கள், அது ரொம்ப பெரிய மரமாக வளரும். அவங்க வச்சுருக்கிறது விதை செடி, இது வந்து ஒட்டு செடி. இந்த ஒட்டு செடிங்கிறதுனால ஒரு 7 அடி 8 அடியிலே நிறைய காய்க்குது. இதுலேயும் பூ இருக்குது பாருங்கள், நிறைய பூ இருக்குது. பழம் அவங்க ஏற்கனவே பறிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த பூ தெரியுதா, பழம் தான் இருக்குது பாருங்கள். இது காய் இன்னும் பழமாகலை. நல்ல சைஸ் வரும், ஒரு கிரிக்கெட் பால் சைஸுக்கு வரும், நல்ல பெருசாகவே வரும். பாருங்கள், ஃபுல்லாகவே நிறைய பூ இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து மேங்கோ. இந்த தாய்லாந்து மாங்கோவில் இது வந்து குட்டை ரகம், அதாவது தாய்லாந்து பாராமசின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நிறைய தாய்லாந்து மேங்கோ இருக்குது. இதில் தாய்லாந்து பாராமசிம்பாங்க. நான் முதல்ல காமிச்சதுலேயே அதுவும் இதே செடி தான். இது அதுக்கு முன்னாடி பூத்துருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பூத்துருக்கு. அதனால் எல்லாம் கொஞ்சம் காய் ஆகிடுச்சு, இன்னும் பழம் ஆகலை. இது ஒரு ஆல் சீசன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆல் சீசன் மேங்கோ. எப்போ நம்ம 4 மரம் வச்சோன்னா எப்போவுமே நம்ம மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இது மாடியில் வளர்க்கலாம், ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். நம்ம நர்சரியிலே நிறைய கஸ்டமர் இந்த செடியை கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா எல்லாம் எப்போவுமே காய்க்குங்கிறதுனாலையும் மாடியில் வச்சா நல்லா பலன் கொடுக்குங்கிறதுனாலையும் கேட்குறாங்க. பாருங்கள், கொத்து கொத்தாவே காய்ச்சிருக்கு, நிறையவே காய்ச்சிருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது மரம். எல்லாமே முக்கியமாக சாரோட தோட்டத்தில் பண்ண வேண்டிய வேலை இந்த வருஷம் கவாத்து பண்ணணும். சாரும் சொல்லிட்டாங்க, நான் வரும்போதே சொல்லிட்டாங்க, உங்கள் தோட்டம் மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்ட்டாங்க. அதனால் நம்ம ஜூலை மாதத்தில் இது கண்டிப்பாக ஒரு கவாத்து பண்ணும்போது ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா. பாருங்கள், எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு, எக்கச்சக்கமாக காய் இருக்குது. ஃபுல்லாகவே ஒரு இலைக்கு ஒரு காய்ங்கிற அளவில் இருக்குது. இது ரொம்ப ஒரு புளிப்பு இந்த இனிப்புங்கிற ஒரு சுவையில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரியை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது பாருங்கள், இந்த பூமி கலர் பூமியாக இருந்தாலும் இந்த கொய்யா வெரைட்டியும் நல்லா வரும். அதுமாதிரி அந்த அடிப்படையில் இதுவும் நல்லா வருது, நல்லாவே காய்ச்சிருக்கு. இதில் பாருங்கள், ஒரு காய் பெருசாகவே இருக்குது. சாதா கொய்யா மாதிரியே நம்ம கொஞ்சம் பெருசாக வரும், இந்த சைஸ் வரும், தெரியுதா? ஒரு நெல்லிக்காயோட பெருசாக வருது. ரெட்டு ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து இதே மாதிரி இவ்வளோ பெருசு வராது, இதுதான் இவ்வளோ பெருசு வரும். பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் இந்த தோட்டத்தை பராமரிக்கிற பெரியவர் சொல்கிறாரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதான். ஆனால் புளிப்பு இனிப்பு இருக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 50 வயசு. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது பெரியவரா? வயசு எவ்வளோ ஆகுது? 65 ஆயிடுச்சா? பாருங்க, அப்போ சின்னவங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும், சின்ன வயசு குறைஞ்ச பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். நான் முதல்ல குழந்தைங்களுக்கு தான் பிடிக்கும்னு சொன்னேன், அது தப்பு, பெரியவங்களுக்கும் பிடிக்குது. சரி, ஓகே. சூப்பருங்க. பாருங்க, ஒரு பழம் இருக்குது, எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸ். இதை பறிச்சிடலாம்.
ஓகே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது கலர். நான் இது வரைக்கும் எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா சாப்பிடல. இன்னைக்கு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி டேஸ்ட் பார்த்துட வேண்டியது தான். நம்ம இந்த கொய்யா பழத்தை நம்ம மட்டும் சாப்பிட போகிறதில்ல. நம்ம நண்பர், நீண்டகால நண்பர், கிட்டத்தட்ட 30 வருட நண்பர், அதாவது கூடுவாஞ்சேரி இன்றைக்கி எவ்வளோ பெரிய டவுனாக இருக்குது. அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி ஸ்டாண்டில் வந்து 2 வேன் தான் லோடு வண்டி நிற்கும். 2-3 வண்டி நிற்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வண்டி இவர் நமக்கு அப்போவே ரெகுலராக வருவார். அந்த 30 வருஷத்து நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அது இன்றைக்கி ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஒரு கொய்யா பழத்தை கட் பண்ணி கொடுத்து அதனுடைய டேஸ்ட்டை கேட்கலாம் அப்படிங்கிறது. பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல குணம் படைத்தவர். அதாவது நான் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பர். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் பிரகாஷ். ரொம்ப இனிப்பா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப இனிப்பா இருக்கா? வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து கொய்யா பழத்திலேயே வந்து இது ஒரு வித்தியாசமான பழமா இருக்கு. ஆனா நம்ம ரெட் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிப்பா இருந்த மாதிரி, புளிப்பு தெரியல. புளிப்பு தெரியல. புளிப்பு இல்ல, இனிப்பா தான் இருக்கு. இனிப்பா தான் இருக்கு. விதைகள் கொஞ்சம் பெருசா இருக்கு. மஞ்சளா பழுத்து இருக்கும்போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இது இப்போ சின்ன காயா இருக்கிறதுனால இப்படி தெரியுது. பெருசாகி எல்லோ கலர்ல வந்ததுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, நல்ல 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 நேரத்தில் தான் வந்திருக்கும். நல்ல நமக்கு ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாருங்க, இதுவும் காய் பழுக்கல. இந்த சைஸ் வரும், சாதா கொய்யா மாதிரியே வருது சைஸ். ஒரு பழம் தான் இருக்குன்னு நினச்சோம். நம்ம மொத்தமாக இன்னும் தோட்டத்தை பார்க்கல. நம்ம ஒரு பக்கத்துலேருந்து வீடியோ எடுக்கிறேன்னா வெயில் பயங்கர வெயில், 100 டிகிரிக்கு மேலே இருக்குது. நிற்க முடியல, வெயில் அனல் அடிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தை விசிட் பண்ணல. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா பழுக்கலை. முதல்ல கட் பண்ணது நல்லா பழுத்துருந்தது. இப்போ கட் பண்ணுறது கொஞ்சம் காயாக இருக்குது. நம்ம செங்காயின்னு சொல்ல அந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ப்ளஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். விதைகள் கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் சதைப்பகுதியாக இருக்குது. பெருசாக இருந்தாலும் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. விதைப்பகுதி விதைகள் வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்க. இது கூட காய் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. நல்ல டேஸ்ட். நல்ல டேஸ்ட் இல்லையா? அதாவது வித்தியாசமான டேஸ்ட். என்ன பழம் சாப்பிட்றேன்னே இது தெரியாது. ஆனால் கொய்யான்றோம். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். கொய்யா பழத்தோட தாண்டி ஒரு டேஸ்ட் இருக்கு.